ஹாய், இன்னைக்கு ஒரு நல்ல டாபிக் பார்க்கலாம். என்னன்னா, நிறைய பேர் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துறாங்க, கிளைம்னு போகும்போது ரிஜெக்ட் ஆகுது. எதனால ரிஜெக்ட் ஆகுது அதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நீங்க ஒரு பாலிசி எடுக்கும்போது நீங்க எவ்வளவு சம் அஷ்யூர்ட் எடுத்திருக்கீங்க அப்படிங்கறத செக் பண்ணுங்க. அந்த சம் அஷ்யூர்டுக்கு எந்தெந்த டிசீஸ்க்கு எவ்வளவு கிளைம் கொடுப்பாங்க அப்படிங்கறத செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா கிளைம் கிடைக்கும். திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், பிஇடி டிக்ளேர் பண்ணணும். பிஇடிங்கிறது என்னன்னா ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஏதாவது ஆல்ரெடி ஏதாவது டிசீஸ் இருந்துச்சுன்னா பாலிசி எடுக்கும்போது கண்டிப்பா நீங்க டிக்ளேர் பண்ணுங்க. ஓகே, தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்க எல்லாரும் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கும்போது எடுத்ததும் டே 1ல இருந்து கிடைச்சிரும், எல்லா டிசீஸ் கிடைக்கும்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அது இல்லைங்க. ஒவ்வொரு டிசீஸ்க்கும் ஒவ்வொரு வெயிட்டிங் பீரியட் இருக்கு. 1 இயர்ஸ் இருக்கு, 6 மந்த் இருக்கு, 3 இயர்ஸ் இருக்கு, 2 இயர்ஸ் இருக்கு. சில பாலிசியில 4 இயர்ஸ் கூட வெயிட்டிங் பீரியட் இருக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பாலிசி எடுத்தீங்கன்னா உங்களுக்கும் கிளைம் கிடைக்குங்க. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் தெரியாம எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிளைம் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிளைம் கிடைச்சிருங்க. நீங்க புதுசா ஒரு பிளான் எடுக்கணும், இல்ல ஆல்ரெடி எடுத்த பிளான்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு, குவைரிஸ் இருக்குன்னா கமெண்ட்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. எங்க டீம் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. Thank you so much.